தினமும் நாம சாப்பிடுற தயிர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தயிரின் 20 சூப்பர் பலன்களை வரிசையா பார்க்கலாம். முதல்ல, தூக்கமின்மைக்கு ஒரு தீர்வு. ஒரு கை நிறைய தயிரை எடுத்து தலையில் நன்றாக தேய்த்தால் தூக்கம் நன்றாக வரும். தயிரில் உள்ள புரோட்டீன் பாலில் உள்ள புரோட்டீனை விட மிக சீக்கிரமாகவே ஜீரணமாகிவிடும். தயிர் நம் உடலுக்கு ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும், கூடவே நல்ல ஜீரண சக்தியையும் கொடுக்கும். பால் சாப்பிட்டால் 1 மணி நேரம் கழித்து 32% பால் தான் ஜீரணமாகி இருக்கும். ஆனால் தயிர் சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் 91% உடனே ஜீரணிக்கப்பட்டிருக்கும். பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா குடலில் உருவாகும் நோய்க்கிருமி பாக்டீரியாவை தடுக்கிறது. தயிரில் இருக்கும் பாக்டீரியா ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நன்மை செய்யும் பாக்டீரியாவை உருவாக்குகிறது. பாலில் லாக்டோ இருக்கிறது, ஆனால் தயிரில் இருப்பது லாக்டோபாசில். இது ஜீரண சக்தியை தூண்டி வயிற்றின் உபாதைகளை சரி செய்கிறது. அதனால்தான் வயிறு சரியில்லாத பொழுது வெறும் தயிர் சோறு மட்டுமாவது உணவாக உட்கொள்ள சொல்லி மருத்துவர்கள் சொல்வார்கள். அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது 1 கப் தயிரில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றுப்போர்மல் உடனே அடங்கும். பிரியாணி போன்ற உடலுக்கு சூடு தரும் உணவு வகைகளை சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு அதிகம் கேடு விளைவிக்காமல் இருக்கத்தான் தயிர் பச்சடி தான் சாப்பிடுகிறோம். மெனோபாஸ் பருவத்தை எட்டப்போகும் பெண்களுக்கு தயிர் மிகவும் உபயோகமாகிறது. உடலுக்கு தேவையான அதிக கால்சியத்தை தயிர் வழங்குகிறது. சமையல் குறிப்பு 1: வெண்ணெய் காய்ச்சி இறக்கும் பொழுது சிறிது தயிர் சேர்த்தால் நெய் நல்ல வாசனையாக இருக்கும். புளித்த தயிரை தலையில் தேய்த்து சுத்தம் செய்தால் தலைமுடி பட்டு போல மிருதுவாக இருக்கும். தயிர் புளிக்காமல் 2 முதல் 3 நாள் இருக்க வேண்டுமா? அதில் தேங்காயை சிறிய துண்டாக்கி சேர்த்தால் தயிர் புளிக்காது. வெண்டைக்காய் வதக்கும் பொழுது 1 ஸ்பூன் தயிர் சேர்த்தால் காய் நிறம் மாறாமல் பிசுபிசுக்காமல் இருக்கும். வாழைப்பூ, வாழைத்தண்டு இவற்றை நறுக்கி தயிர் கலந்த நீரில் போட்டு வைத்தால் நிறம் மாறாது. கையில் மண்ணெண்ணெய் வாசம் போகலைனா தயிர் கொண்டு கை கழுவலாம், வாசம் போய்விடும். தயிரை மோராக கடைந்து உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நீர்மோராக்கி குடிக்கலாம். இல்லையென்றால் தயிருடன் சர்க்கரை சேர்த்து கலக்கி ஜில்லென்று லஸ்ஸியாகவும் உண்ணலாம். இனிமே சாப்பாட்டுல தயிரை ஒதுக்காதீங்க. இந்த 20 டிப்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.